வணக்கம் நண்பர்களே. குருவாயூர் கோவிலின் அற்புதங்கள். காக்கும் கடவுள் 10 அவதாரங்கள் எடுத்தாலும் அதில் அனைவருக்கும் பிடித்த மற்றும் பல பின்னணி கதைகள் கொண்ட அவதாரம் கிருஷ்ணன் அவதாரம். பிறந்தது முதல் கீதை உபதேசம் வரை அவரின் லீலைகள் பல. அப்படி குட்டி கிருஷ்ணராக சில லீலைகளை செய்தவராக குருவாயூர் கோயிலில் குருவாயூரப்பனாக காட்சி தருகின்றார். கிருஷ்ணரின் தனிப்பெரும் சிறப்பு மிக்க குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலின் வரலாறும் அதன் முக்கியத்துவம் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். பெருமாளுக்கு பல புனித தலங்கள் இம்மண்ணில் உண்டு. பெரும்பாலும் அந்த தலங்கள் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும். ஆனால் திவ்ய தேசங்களின் பட்டியலில் இல்லாத கோயிலாக இருந்த போதிலும் அனைவரிடத்திலும் பிரபலமான கோயிலாக குருவாயூர் கோயில் இருக்கிறது. நம்ம ஊர் மக்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட பெரும்பாலும் இந்த கோயிலுக்குத்தான் செல்கின்றனர். அப்படி நமக்கு மிகவும் பரிச்சயமான கோயிலின் வரலாறு என்னவாக இருக்கும்? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தின் குருவாயூர் எனும் இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பெருமாள் கோயிலாக இந்த குருவாயூரப்பன் திருக்கோயில் உள்ளது. கோயிலின் மூலவரான குருவாயூரப்பனின் சிலையானது காலத்தை கணிக்க முடியாத வரலாற்றை கொண்டுள்ளது. புராண கதைகளின்படி இந்த சிலையை சிற்பி வடிப்பதற்கு முன்பாகவே விஷ்ணு பகவான் இதன் வடிவ படத்தை பிரம்மனிடம் வழங்கியதாகவும் அந்த படத்தை பிரம்மன் மன்னர் சுதாபஸ் மற்றும் அவரது மனைவி பிரஸ்னியிடம் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதை வைத்து வழிபட்ட அவர்களின் பக்தியை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான், நானே உங்களுடைய குடும்பத்தில் 4 பிறவிகளில் மகனாக அவதரிப்பேன் என்ற வரத்தினை அளித்தார். சிலையின் புராணக் கதை அவர் வரம் கொடுத்தவாறே அவர்களின் அடுத்தடுத்த பிறவிகளில் விஷ்ணு பகவான் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அந்த வகையில் பிரஸ்னிகர்பா, வாமனன், ராமர் மற்றும் கிருஷ்ணர் என அவதாரம் எடுத்தார். இந்த எல்லா பிறப்புகளிலும் அந்த தம்பதியினர் குருவாயூரப்பனின் சிலையை வைத்து வணங்கினர். கிருஷ்ணர் பிறந்த பிறகு அந்த தம்பதியினருக்கு வாசுதேவர் மற்றும் தேவகி என்ற உச்ச புகழ் கிடைத்தது. அவர்கள் வணங்கிய சிலையை கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டு அதனை துவாரகையில் வைத்து வழிபட்டு வந்தார். கிருஷ்ணர் தன்னுடைய அவதார காலத்தின் இறுதி நாள்களில் மேலுலகம் செல்வதற்கு முன்பாக தனது நண்பர் உத்தவாவிடம் இன்னும் 7 நாட்களில் துவாரகை நகரம் கடலில் மூழ்கிவிடும் என்றும், எனவே விஷ்ணுவின் இந்த சிலையை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார். அவ்வாறு கிருஷ்ணர் கூறியபடியே துவாரகை நகரமானது கடலின் பேரலையின் பாதிப்பிற்கு உள்ளானது. அதனால் உத்தவா குரு வியாழக் கடவுள் மற்றும் வாயு காற்று கடவுள் ஆகியோரின் உதவியுடன் சிலையை எடுத்துச் சென்றார்.